ஆளுநரின் கால தாமதம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் குறிப்பிட்ட காலக்கெடுப்புக்குள் முடிவெடுக்காவிட்டால் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் எனும் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னர் அளித்த தீர்ப்பை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கபாலி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்வு நிராகரித்துள்ளது. முன்னதாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறு நிறைவேற்றம் செய்யப்பட்ட மசோதாக்கள் மீதும் ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என காண கேள்வி பதில் தெரிந்தது. இது தொடர்பாக அரசமைப்பு சட்டம் விளங்கியுள்ள அதிகாரங்கள் என்னென்ன என குடியரசுத் தலைவர் 16 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகள் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் அரசமைப்பு சட்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. மசோதாக்கள் விவகாரத்தில் முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடுப்பதும் அரசமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்ற அரசமைப்பு சட்ட அமர்வு கூறியுள்ளது. அதே நேரம் கால வரையறையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கும் கிடப்பில் போடுவதற்கும் ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லை எனவும் அவ்வாறு செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். ஒப்புதல் அளிக்க விரும்பாத பட்சத்தில் உரிய காரணங்களோடு சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பலாம் எனவும் குறிப்பிட்டுள்ள அரசமைப்பு சட்ட அமர்வு இவை அல்லாது மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனை அனுப்பலாம் எனவும் இதை விடுத்து 4வது தேர்வு எதுவும் ஆளுநருக்கு கிடையாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆளுநர்கள் மசோதாக்களை நீண்ட காலம் கிடப்பில் போட்டால் அது தொடர்பாக நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்யலாம் எனவும் அரசமைப்பு அமர்வு கூறியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுதான் மாநிலத்தின் முதன்மையான அதிகார அமைப்பாக முடியும் என கூறியுள்ள அரசமைப்பு சட்ட அமர்வு ஆளுநருக்கு மாநில அரசுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நடைமுறைகளை மேற்கொள்ள கூடாது எனவும் விளக்கியுள்ளது. இந்த நிலையில் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான எங்கள் போராட்டம் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள விளக்கங்கள் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் பெற்ற 8 ஏப்ரல் 2025 தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. சொல்ல போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சியை செலுத்த வேண்டும். மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்துக்குட்பட்டே அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் செயல்பட வேண்டுமே ஒழிய அரசியலமைப்பை மீறி செயல்படலாகாது. சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் மறுப்பது தமிழ்நாடு ஆளுநர் செய்தது போல காலவரையின்றி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது எனும் 4வது விருப்ப தேர்வு ஆளுநருக்கு இல்லை. மசோதாக்களின் மீது முடிவெடுக்காமல் காலவரையின்றி ஆளுநர் தாமதம் செய்ய இயலாது. அப்படி எந்த விளக்கமும் இல்லாமல் நீண்ட காலம் இழுத்தடித்தால் மாநிலங்கள் நீதிமன்றங்களை அணுகலாம். ஆளுநர்கள் வேண்டுமென்றே தாமதிப்பதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்குட்படுத்தி நியாயம் பெறலாம் என்பனவற்றை தனது விளக்கத்தில் உச்சநீதிமன்ற அமர்வு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் புனித சேவியர் கல்லூரி அகமதாபாத் குஜராத் அரசு 1974 1 SCC 717 வழக்கின் தீர்ப்பில் 10/109 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்பவை அரசு தலைமை வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவை என்பதை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என தெளிவாக கூறியுள்ளது. சட்ட முன் வடிவுகளுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் மறுக்கலாம் எனும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களின் கூற்றை உச்சநீதிமன்றத்தை நேற்றைய கருத்து மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் உட்பட மாநில அரசுகளுடன் மல்லு கட்டும் அனைத்து ஆளுநர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் வழியில் செயல்பட வேண்டும் என்பதையும் மக்களின் விருப்பத்தை சட்டயமின்றி நிறைவேற்றும் போது வேண்டுமென்றே ஒப்புதல் அளிக்காமல் காலத்தை கடத்தினால் நீதிமன்றங்களில் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதையும் நமது சட்ட போராட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கியுள்ளோம். அரசியல் சட்ட பிரிவு 361க்கு பின்னால் ஆளுநர்கள் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளோம். அரசியல் சட்டத்தால் அமைய பெற்ற எந்த பதவியும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதில்லை என நான் திடமாக நம்புகிறேன். உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகளில் இருப்போரே அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடந்தாலும் நீதிமன்றங்கள் தான் ஒரே நம்பிக்கை. ஆகவே நீதிமன்றங்களின் கதவு தீர்வு பெற திறந்தே இருக்க வேண்டும். அது தனது கதவுகளை அடைத்தால் நமது அரசியலமைப்பின் படியான மக்கள் ஆட்சி சட்டத்தின் ஆட்சியை சிறுமைப்படுத்திவிடும். அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படும் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வதை ஊக்குவிக்கும். தமிழ்நாடு மக்களின் விருப்பத்தை சட்டங்களின் மூலம் நிறைவேற்றும் அரசியலமைப்பு சட்டத்துக்குட்பட்டு அரசியலமைப்பு கருவிகள் செயல்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்து
தொடர்ந்து உழைப்போம், எங்கள் வாக்கை காப்பாற்றுவோம். மேலும் தமிழ்நாட்டில் நமது மக்களின் விருப்பம் சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் வரை இந்த நாட்டில் ஒவ்வொரு அரசியலமைப்பு எந்திரமும் அரசியல் அமைப்பின்படி செயல்படுவதை உறுதி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க